கோச் நான் வெயிட் லாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமே கரெக்டா தான் பண்றேன். கரெக்டா தூங்குறேன், கரெக்டா சாப்பிட்றேன், கரெக்டா தண்ணி குடிக்கிறேன், கரெக்டா எக்ஸசைஸ் வந்து நான் பண்றேன். ஆனா எனக்கு வெயிட்டே வந்து குறையல அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ பாக்குறேன் நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இப்ப சொல்ற இந்த 3 மிஸ்டேக்ஸை நீங்க பண்றீங்களா அப்படின்றத பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னா என்னோட வெயிட் லாஸ் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்ஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க கரெக்டா சாப்பிடுறீங்கன்றத சொல்றீங்கல்ல, ஆனா உண்மையாவே நீங்க கரெக்டா வந்து சாப்பிடல. உங்களுக்கு தேவையை விட அதிகமா தான் நீங்க வந்து சாப்பிடுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 1500 கேலரிஸ் வந்து நீங்க டெய்லி பேசிஸ்ல வந்து சாப்பிடணும். நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு 1500 கேலரிஸோ இல்ல ஒரு 1400 கேலரிஸோ இந்த மாதிரி முன்ன பின்ன நீங்க வந்து சாப்பிட்டுட்டே வந்திருக்கீங்கன்னா நீங்க பெருசா வந்து கேலரிஸை கம்மியா வந்து பண்ணல. அதனாலதான் உங்களுக்கு வெயிட்டே வந்து குறையவே இல்லை. சோ நீங்க ஒரு 1500 கேலரிஸ் வந்து சாப்பிடலாம்னா மினிமம் அதுல இருந்து ஒரு 200 கேலரியோ இல்ல 300 கேலரியோ கம்மி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் வந்து குறையும். அப்படி இல்லைன்னா குறையவே குறையாது. செகண்ட் டே நீங்க அதிகமான கார்டியோ எக்ஸசைஸ் வந்து பண்றீங்க, ஆனா ரொம்ப கம்மியான ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான் வந்து பண்றீங்க. இது ஏன் நிறைய பேர் வந்து பண்றாங்கன்னா கார்டியோ எக்ஸசைஸ் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு உடம்பு வலி எல்லாம் வந்து வரவே வராது. இதுவே ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு வலி நிறையவே வந்து இருக்கும். இதனாலதான் நிறைய பேரு கார்டியோ ஈஸியா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறைய பண்றாங்க. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து பண்ண மாட்டாங்க. நீங்க எப்பப்பெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றீங்களோ அப்பப்பெல்லாம் உங்களோட பாடியில வந்து மசில் வந்து பில்ட் ஆக ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு மசில் வந்து இருக்கோ அந்த அளவுக்கு கேலரிஸ் வந்து அதிகமா நம்மளோட பாடி வந்து யூஸ் பண்ணும். அப்ப வெயிட் லாஸ்லயுமே வந்து நல்ல டிஃபரன்ஸ் வந்து உங்களால பார்க்க முடியும். தேர்டு, நீங்க ரொம்பவே வந்து அவசரப்படுறீங்க. அதாவது எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் சரி பர்டிகுலரா நம்ம உடம்புல வெயிட்லாம் வந்து குறையணும்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கொடுக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு 3 நாள் எல்லா விஷயத்தையுமே கரெக்டா வந்து என்ன பண்ணுவேன் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து வரணும், ஒரு 7 நாள் எல்லா விஷயத்தையுமே கரெக்டா வந்து என்ன பண்ணுவேன் எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்களே ஒரு டைம் வச்சு வந்து என்ன பண்ணுவீங்க. ஆக்சுவலா நீங்க சொல்ற டைமுக்குலாம் ரிசல்ட்ஸ் வந்து வருமானா கண்டிப்பா வந்து வராது. அதுவே சேஞ்ச் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் வந்து கொடுக்கணுமோ அதை கொடுத்தா மட்டும்தான் ரிசல்ட்ஸ் வந்து வரும், இல்லைன்னா வராது.